ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃபைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி, பிரியாணி லீஃப் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி நமக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2-3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஆட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொஞ்சம் கோடு போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே கிரேவி நல்லா இறங்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நமக்கு கிரேவி நல்லா கொதிச்சுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நமக்கு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒருக்க முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அசத்தலான டிஷ்ஷோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.